ஒரு 4 மணிக்கு தான் கழுவியே வச்சுருக்கேன். காலையிலேருந்து என்ன பண்ணீங்கன்னு பார்த்தீங்கன்னா, காலையிலேருந்து இன்றைக்கி எனக்கு ரொம்ப வேலை தாங்க. முட்டைலாம் வேர்த்து போயிருக்கு, வேர்வை விட்டுருக்கு. ஏன்னா ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வெளில வச்சுருக்கேன்ல. முட்டை சாதம் தான் கலர் போகிறேன். சிம்பிளாக முட்டை சாதம் எப்படி கலர்லான்னு காட்டுறேன், சரிங்களா? காலையிலேருந்து என்ன சாப்பிட்டோன்னா, கோதுமை மாவை கரைச்சி ஊற்றி வெல்லம் போட்டு தோசை சுட்டு சாப்பிட்டோம். காலிலேருந்து என்ன வேலைன்னா, குட்டி பொண்ணுக்கு ராதா வேஷம் போட்டு இன்ஸ்டாவில் தான் பார்த்துருந்தேன். வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க. சரி, பாப்பாவுக்கு வேஷம் போட்டு இருக்கிறத வச்சு தான், எதுவுமே கடையில் வாங்க போகிறதில்ல. வாங்குறதுன்னு பார்த்தீங்கன்னா, சாந்து வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன். சாந்து தள்ள போடுற ஷால் வந்துட்டு எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்கேன். அது எடுத்துகிட்டு வந்தாருன்னா பார்ப்போம். இல்லைனா இருக்கிறத வச்சு போட்டுட்டு எப்படி இருக்குன்னு நான் போஸ்ட் பண்ணி விட்டுறேன், சரிங்களா? இது லவா லட்டு வந்து அண்ணி செஞ்சுருந்தாங்க. 3 மாதிரி எடுத்துகிட்டு வந்தாங்க. 1 பசங்க கையில் கொடுத்துட்டு மீதி 2 இருக்குது. எக் ரைஸ் எப்படி செய்யலான்னு பார்க்குறேன். ராதா வருஷம் நான் பண்ணுறத அட்வான்ஸ் கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்னு சொல்லிட்டு நான் போஸ்ட் பண்ணி விடுறேன், பாருங்கள். நான் வெங்காயம் பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். 4 முட்டையை வச்சு தான் நான் எனக்கு வந்து செய்ய போகிறேன். எண்ணெய் தேவைன்றதுக்காக எண்ணெய், உப்பு, மிளகாத்தூள், இது பார்த்திங்கன்னா பிரியாணி பவுடர் கூட கொஞ்சம் வச்சுருக்கேன் ஃப்ளேவருக்காக. கொஞ்சமாக அதை போடணும், அதிகமாக போடக்கூடாது. பெப்பரு, இது வீட்டில் அரைச்ச பெப்பர் கொஞ்சமாக இருக்குது, அதனால் வந்து பேக்கெட்டில் இருக்க பெப்பரை வச்சுருக்கேன். இதுதான் நான் இப்போ வந்துட்டு முட்டையை உடச்சி ஊற்றிட்டு இந்த மசாலா கலக்கிறத காட்டுறேன். எப்போவுமே வந்து முட்டை ஒரு பாத்திரத்தில் உடச்சி ஊற்றி யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா சில நேரத்தில் அழுகி போயிருக்கும். இந்த மாதிரி 4 முட்டையா பார்த்திங்கன்னா, மிளகாத்தூள், சாதத்தில் தான் கலரி சாப்பிட போகிறோம், அதனால் அதிகமாக தான் போட்டிருக்கேன். உப்பு, அது போக வீட்டில் அரைச்ச பெப்பர், மஞ்சத்தூள். இந்த பசங்க தான் டிஸ்டர்பன்ஸ், வேறு எதுவும் இல்லை எனக்கு. மஞ்சத்தூள் வந்து இந்த மாதிரியும் நீங்கள் போட்டுக்கலாம், இல்லை ரைஸ் போடும்போது போட்டுக்கலாம். நான் இப்போவே போட்டுட்டேன். பெப்பர், இந்த ஆச்சி பெப்பரு, பிரியாணி பவுடர் கொஞ்சம் கொட்டிடுச்சு. கொஞ்சமாக பிரியாணி பவுடர் கொஞ்சமாக போட்டிருக்கோம் பாருங்கள், அவ்வளோதான். இப்போ வந்துட்டு இது வந்து மிளகாத்தூள் யூஸ் பண்ண கரண்டி தான். நல்லா நம்ம அடிச்சுக்கலாம், இல்லை நீங்கள் முட்டை அடிக்கிறது வச்சு நல்லா அடிச்சுக்கோங்க. முட்டை அடிக்கிறது வந்து உள்ளே இருக்குது, தேடணும். நான் இதுலேயே நல்லா அடித்து கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். பார்த்திங்கன்னா பாமாயில் தான். இந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றினா போதும், ஒரு 4 குளிக்கிற அளவுக்கு. வெங்காயம் போட்டுக்கலாங்க. குட்டி குட்டியாக இருந்த வெங்காயம், பச்சை மிளகா நான் வந்து கம்மி பண்ணிட்டேன். நான் பச்சை மிளகா பசங்களாம் சாப்பிட மாட்டாங்க, நானும் அவ்வளோ சேர்த்துக்கூடாது, மாத்திரை போடுறேன்ல, அதனால் பெப்பர் அதிகமாகிட்டு பச்சை மிளகா கம்மி ஆக்கிட்டேன். உப்பு வந்து முட்டையிலே சேர்த்துட்டேன், அதே கரெக்டாக இருக்கும். வதங்கட்டும், அது பாருங்கள் கலர்ஃபுல்லாக இருக்குங்களா. பெப்பர் நிறைய சேர்த்துருக்கேன். உப்பு, மஞ்சத்தூள், பெப்பர், மிளகாத்தூள் சேர்த்து அடித்து வச்சுருக்கேன். முட்டை பசங்கிட்ட வந்து உள்ளே போயிட்டு வாங்க, அடி வாங்குகிறான் அஸ்வின் நல்லா என்கிட்ட. உட்காந்து படிக்கணும்னா அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அடி போட்டால் தான் அப்படிங்கிற போல தான் படிக்கிறான். அந்த 1 2 3 எழுதி கொடுத்துட்டு வந்து நீ பார்க்கறதுக்காட்டியும் ஒரு சைடு இதுவாகிடுச்சு. வெங்காயம் நல்லா வதங்கப்பா. வதங்கினோன்னா முட்டையை உடச்சி ஊற்றிட வேண்டியதான். உடச்சி கலந்து வச்சுருக்க முட்டையை ஊற்றி ஊற்ற வேண்டியதான். குழம்புறேன் இந்த பசங்களால். 2 பேருமே வாங்க அடி போதும். இந்த மாதிரி வதங்கிடுச்சுன்னா முட்டை அந்த வெங்காயம் பச்சை மிளகா எல்லாத்தையும் படணும்ல, பரவணும்ல, அதனால தான்.
அடுப்பு சரியாக எரிய மாட்டேங்குது, அதனால கேஸ் வெடித்து வச்ச சுட சாதம் தாங்க ஆவி பறக்குது பார்த்தீங்களா. நீங்கள் ஆறி போன ரைஸாக இருந்தால் கூட முட்டை சாதம் கலரி சாப்பிட்லாம், நல்லா தான் இருக்கும். சூடாக இருக்குது, கொஞ்சமாக கட்டி கலந்துக்கலாம். சிக்கன் வந்துட்டு குட்டி குட்டியாக போட்டால் கூட கொஞ்சம் ஃப்ரைட் ரைஸ் மாதிரி இருக்கும். டொமேட்டோ பெட்ரோப்பு அதெல்லாம் சேர்த்தா ஒரு நாள் ஃப்ரைட் ரைஸ் பண்ணி காட்டுறேன். இது எக் ரைஸ் பசங்களாம் சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ளேவராக நல்லா கிண்டிடலாம். லைட்டாக மஞ்சத்தூளும் பெப்பரும் போட்டு கலந்து விட்டுருக்காங்க. ஏன்னா பசங்க வந்து ஒவ்வொரு காரமும் சாப்பிட மாட்டாங்க, கலர்ஃபுல்லாகவும் எதுவும் அவங்களுக்கு செய்ய மாட்டேன், அதனால தான் மஞ்சத்தூள் பெப்பர் போட்டு கலந்துருக்கேன். நீங்கள் நல்லா தாராளமாகவே வந்துட்டு மஞ்சத்தூள் பெப்பர் நிறைய போட்டுருந்தா பெரியவங்க சாப்பிடுவோம். ஃபைனலி எக் ரைஸ். அவங்களுக்கு ஊட்டி விட்டு அப்படியே அவருக்கும் எடுத்து வச்சுக்க வேண்டியதான். ஈவினிங் அதானே செய்கிறான், நல்லா தான் இருக்கும் நைட்டு வரைக்கும்.